சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு பேஸ் கிளாஸ், அதிலேருந்து ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கும். எம்ப்ளாய், சீனியர் எம்ப்ளாய், இதுக்கு தான் ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ அகெயின் எழுதுகிறேன். முதல்ல ஃபஸ்ட் லைன் வந்து ஹேஷ் இன்க்ளூட் அந்த லைன் எழுதுவோம். கிளாஸோட பேர் எம்ப்ளாய். எம்ப்ளாய்க்கு பப்ளிக் அப்படிங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். வேரியபிள்னாலும் எழுதலாம். இன்டீஜர் ஆஃப் எம்ப்ளாயோட ஐடி, ஏஜு, நேம் வேணும்னா கேரக்டரில் நேமு, 3 வேரியபிள் வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பு வாய்டு கெட்டில் ரன் டைமில் இன்புட்டை வாங்க போகிறோம். நேற்று நம்ம பார்த்தது தான். என்டர் எம்ப்ளாயோட ஐடி, ஏஜு, நேம், இந்த 3 வாங்க போகிறோம். ஸோ சீன் ஆஃப் எம்ப்ளாயோட ஐடி, ஏஜு, நேம், இந்த 3 இன்புட்டாக வாங்கியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு வாய்டு டிஸ்பிளே ஆஃப், இந்த டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எம்ப்ளாயோட ஐடி, ஏஜு, நேமு. டிஸ்பிளே இங்கே க்ளோஸ் ஆகுது, கெட் இங்கே க்ளோஸ் ஆகுது. இங்கே ஓப்பன் பண்ணுற கிளாஸை க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன். அடுத்தது 2வது கிளாஸ் எழுதும்போது கிளாஸோட பேர் சீனியர், கோலன் வைக்கணும். இந்த கோலன் வச்சோன்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே எடுத்துக்கிறதா அர்த்தம். ஸோ பப்ளிக், மேலே இருக்கக்கூடிய கிளாஸோட பேர் எடுத்து எழுதிடணும். எம்ப்ளாய் எழுதியாச்சு. இப்போது இங்கேயும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக் கொடுக்குறோம். பப்ளிக்கில் இங்கே இல்லாத வேரியபிள் தான் இங்கே எழுதணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வேரியபிள் எழுதிக்கிறோம். இங்கே வாய்டு கெட்டு இருக்கிறதுனால வாய்டு கெட்டு 1ன்னு போடணும், அல்லது வேறு நேம் கொடுத்துக்கணும். ஸோ சி அவுட் ஆஃப் என்டர் எக்ஸ்பீரியன்ஸை வாங்குகிறோம். சியின் வழியாக வாங்குகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாங்கியாச்சு. இங்கே ஓப்பன் பண்ணுறது இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2வது மெத்தடு வாய்டு டிஸ்பிளே 1. இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். சி அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே ஓப்பன் பண்ணுறதை க்ளோஸ் பண்ணுறோம். 2வது கிளாஸை க்ளோஸ் பண்ணி ஒரு செமிகோலன். எப்போவுமே ஒரு கிளாஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு டயக்ராமில் லீஃப் நோடு என்னவோ அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்மளோட டயக்ராமில் இது பேரண்ட் நோடு, இது லீஃப் நோடு. ஸோ லீஃப் நோடுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் மெயின் ஓப்பன் ப்ராக்கெட், கிளாஸோட பேர் சீனியரு, 2வது கிளாஸு சீனியர், எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இந்த எஸ்ஸை யூஸ் பண்ணி எல்லா மெத்தடையும் கால் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தடு கெட்டு, 2வது மெத்தடு டிஸ்பிளே, 3வது மெத்தடு கெட்டு 1, 4வது மெத்தட் டிஸ்பிளே 1. இங்கே ஓப்பன் பண்ணுறது இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ரோக்ராம் பாட்டம் அப் அப்ரோச்சில் தான் ரன் ஆகும். முதல் லைன் சீனியருக்கு எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், நேராக இங்கே வரும். சீனியருங்கிற கிளாஸில் என்னெல்லாம் வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த கோலன் வழியாக இங்கேருந்து எம்ப்ளாய்ங்கிற கிளாஸுக்கு போகும். என்னெல்லாம் வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் கெட்டுங்கிற மெத்தட் கால் பண்ணும்போது இங்கே இருக்கிற கெட்டுங்கிற மெத்தட் ரன் ஆகும். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துடும். டிஸ்பிளே மெத்தட் கால் ஆகுது, இந்த டிஸ்பிளே ரன் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். கெட்டு 1 கால் பண்ணுறோம், கெட்டு 1 கால் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்துடும். இங்கேருந்து டிஸ்பிளே கால் ஆகுது. ஸோ பாட்டம் அப் அப்ரோச்லேருந்து கீழேருந்து ஒரு லைன், அப்புறம் இங்கே போய் ரன் ஆகும். கீழே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் ரன் ஆகும். அந்த மாதிரி இப்போ ரன் ஆகும்.